வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறோம். அது எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போகலாம் தான் நாங்கள் கிளம்பி ஒரு 10 பேர் 2 காரில் போனோம். இந்த வழியாக தாங்க போகணும். 2 பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பாக தான் இருக்கும். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மழை பெஞ்சங்காட்டி நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இந்த சாலையில் பார்த்திங்கன்னா வாகனங்கள் அதிகமாக வராது. பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னந்தோப்பு தான். போகிற வழியில் ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்கும். தண்ணி நிறையா இருக்கும். மழை இல்லாதனால தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் தண்ணி நிறையா இருக்குங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஒரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னந்தோப்பு தான். இயற்கை சூழல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஊர், சின்ன கிராமம் மாதிரி வரும். மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். இதை தாண்டி தான் நம்ம கோயிலுக்கு போகணும். இதுதாங்க நண்பர்களே பாக்கு மரம். எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இதிலிருந்து அங்கே பாக்கு காய்க்கும். பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக தொங்குது பார்த்தீங்களா? இதுதான் பாக்குங்க. அவ்வளோ பாருங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலையை நெருங்கிட்டோம்ங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது அந்த கோயிலுக்கு. பாருங்க, மலை அடிவார பக்கம் வந்துட்டோம். சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தாங்க அதிகமாக இருக்கும். சித்திரை மாதம் அப்படிங்காட்டி வேப்ப மரம் பாருங்கள் நல்லா கொழுந்து விட்டு வளர்ந்துருக்கு. வந்துட்டோங்க, பக்கமே வந்தாச்சு. கோயில் வந்துட்டோங்க. பாருங்கள், ஆறு இருக்கும். மழை இல்லை அப்படிங்காட்டி தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இதுதாங்க நான் சொன்ன கருப்பண்ணசாமி கோயில். கன்னிமார் கருப்பண்ணசாமி கோயிலுங்க. கூத்தாட்டு கருப்பண்ணசாமி சொல்லுவாங்க. ஒரு வழியாக அந்த கோயிலை வந்து சேர்ந்துட்டோங்க. வாங்க சாமியெல்லாம் பார்க்கலாம். இவர் தாங்க கருப்பசாமி. கன்னிமார் தெய்வங்கள் பாருங்க, கன்னிமார் சாமி. எங்களுக்கு முன்னாடியே யாரோ வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய
மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் போனோம்னாங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. பாருங்க வந்துட்டோம். வந்துட்டு சரி சாப்பிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்ருக்கோம். காலை உணவு அங்கே போய் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு சரி பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்க பொங்கல் வைக்க தயார் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்ததுங்க. அரிசி போடுறாங்க. இவர் தாங்க நம்ம நண்பர். அலங்காரம் அருமையாக பண்ணுவாருங்க. அலங்காரம் பண்ணுறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. பாருங்க அவ்வளோ அருமையாக அலங்காரம் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க மஞ்சளில். சேவல் பலியிடத்துக்கு கருப்பண்ணசாமிகிட்ட உத்தரவு கேட்டோம், கொடுத்துட்டாரு. படையல் போட்டாச்சு. படையல் சாமிக்கு வைக்க போகிறோம். படையல் வச்சு பூஜை பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே திருப்திகரமாக மனசார கருப்பண்ணசாமி கன்னிமாரை வணங்கினோங்க. நாங்கள் வணங்கின மாதிரி எங்களை எந்த குறையும் இல்லாமல் கருப்பண்ணசாமி காத்து நிற்பாருன்னு நம்புகிறோம். வருஷத்தில் எப்படி 4-5 டைம் இந்த கோயிலுக்கு வந்துடுவோங்க. நல்ல சக்தி வாய்ந்த தெய்வங்க. வேண்டினது எல்லாமே நல்லபடியாக நிறைவேறுங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டா திருப்தியாக. நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுங்க நல்லா சந்தோஷமாக இருந்தோம். இயற்கை சூழலை நல்லா அனுபவிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. இந்த காரில் தான் போனோம். முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள். காரில் போயிட்டுருந்தாங்க. நான் பைக்கில் பின்னாடியே போயிட்டுருக்கேன்.
உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா இந்த பக்கம் வாங்க.